கொலுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு தாத்பரியம் சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சு இதை யாருமே நோட்டீஸ் பண்ணல. இந்த ஒரு விஷயமும் இருக்குதுல. அப்படி நீங்க நோட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நேரத்துல சொல்லலாமா சார்? அந்த சொல் கொலுங்கிற சொல் அது தெலுங்கு சொல்லது. ஓகே. கொலுவுங்கிற தெலுங்கு வார்த்தையிலேருந்து வருது. ஓகே. கொலுவுன்னா தர்பார் மாதிரி. ஒரு அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு தர்பார். ஒரு அரசபை மாதிரி. அரசபைன்னு சொன்னா அதுல தலைமை ஒருத்தர் இருக்கணும். அந்த தலைமை ஸ்தானத்துல அம்பிகை அமர்ந்திருக்க, அந்த அம்பிகையை சுற்றி எல்லா தெய்வங்களும் அங்கேயே கூடியிருக்க, சுவாமியினுடைய அருளோடு கூடி அம்பிகை இந்த 9 நாட்கள் செஞ்ச அந்த யுத்தத்திற்கான ஒரு அமைப்பு மாதிரி அந்த கொலுவுங்கிற அந்த தர்பார் காட்சி மாதிரி அமைக்கிறது. அதனாலதான் அம்பிகை நடுநாயகமா வச்சு சுத்தி எல்லா தெய்வங்களும் ஒண்ணு சேரணும்னு வைக்கிறோம். இப்ப மத்த பண்டிகைகள் எல்லாம் அந்தந்த தெய்வத்துக்கு மட்டும் பூஜை பண்ணுவோம். நவராத்திரி காலத்துல அம்பிகைக்குன்னு ஏற்பட்ட பூஜை ஆனாலும் அம்பிகையோடு சேர்ந்து எல்லா தெய்வங்களையும் அந்த அம்பாளை சுத்தி எழுந்தருளை பண்ணி எல்லாருக்குமான சேர்த்து பூஜை மாதிரி பண்ணி அந்த யுத்தத்துக்காக அம்பாள் புறப்பட்டு போன அந்த தேர், அதுக்கு நிறைய வர்ணனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்துல, தேவி பாகவதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேரினுடைய அமைப்பா தான் படி மாதிரி அமைக்கிறோம். அதனாலதான் ஒரு தேர் மேலேந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நிலையா வரா மாதிரி காண்பிக்கிறதுக்கு படிக்கட்டு வச்சு அதுல நடுநாயகமா மேல அம்பாள் சுவாமி அவங்களை காமிச்சு மற்ற தெய்வங்கள் எல்லாம் சூழ அந்த படிக்கட்டுகள்ல வச்சு அம்பாள் புறப்பட்டு அந்த யுத்தத்துக்கு போய் சம்ஹாரம் பண்ணினதை காமிச்சு தரா மாதிரியான அமைப்பு இது. அதுல ஒவ்வொரு ராத்திரியும் இந்தந்த அசுரர்களை சம்ஹாரம் பண்ணதை பத்தி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சு மதுகைடபவதம், சும்பனி சும்பன், ரக்தபீஜன், மகிஷாசுரன், அவனுடைய சேனை, இப்படி ஒவ்வொரு ராத்திரியும் அம்பாள் சிவபெருமானோட அருளால ஒவ்வொரு சம்ஹாரமா செய்து கொண்டு வந்தாள்னு சொல்லப்படுது. அது முடிந்த போதுதான் கடைசியா நம்ம விஜயதசமியை வெற்றி திருநாளா கொண்டாடுறோம்.